ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேம்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய்க்கு ஆர்ட் கோல்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 17. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதீங்க, பார்த்துருந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி வாங்க இப்போ ஊரை பேச நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் ராக்கரோட ஐட் அவுட் போய் கத்தம் எல்லோரும் முடிச்சு விட்டு வந்திருப்போம். ஸோ அவங்க இப்போதைக்கு போகிற ஆள் இல்லை, அது ஒரு விஷயம். பட் இன்னும் இருக்குது கேஸ் கேமு. ஸோ இன்னும் நிறைய இடத்துல வருவாங்க. அவங்க என்ட்ரிலாம் தரமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் கேஸ் வச்சு செய்வாங்க. ஸோ பிரச்சனை இருக்குது. லாஸ்ட்டு ஒரு ஜிம் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பிரச்சனை வருதுன்னு மட்டும் பாருங்க கேஸ். சரி விடுங்க, வாழ்க்கைனா மேடு பள்ளம் வரதான் செய்யும். ஸோ இப்போதைக்கு நம்ம முடிச்சுட்டு இந்த கேமை சீக்கிரம் முடிக்கிற ஒரு வேலையில் இருக்குங்க. ஸோ இது முடிச்சோன்னா இன்னொரு கேம் ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ இந்த கேம் யாரெல்லாம் நான் முடிப்பேன்னு நினச்சிங்க? ஸோ எனக்கே டவுட்டாக தான் இருக்குது இந்த கேம் முடிப்பேனா இல்லையானே. ஸோ நான் முடிப்பேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். முடிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் ஆட்டோடு சேர்த்து ஒரு ஃபயர் இல்லைனா கண்ணில் ஆட் வரும் இல்லை, ஸோ அந்த இமோஜி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் நம்மளுடைய கேரிடோஸ்க்கு மூவ்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னென்ன மூவ்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் அவ்வளோ பெரிய மூணு இல்லை கேஸ். ஒரு வேர்ல்ட் பூலும் அதுக்கப்புறமா இன்னொரு மூவ் வந்து இது சர்ஃப். ஸோ சர்ஃபு வேர்ல்பூல். ஸோ அடுத்த ட்ராகனைட் வந்து ஃப்ளை மூவ் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்புறம் ட்ராகனைட்டுன்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போக்கி சொல்கிறேன். ஸோ அடுத்தது இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுன் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீம் ராக்கெட் தான் பிரச்சனை கொடுப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். சரி ஓவராக பேசாமல் இப்போது சீக்கிரம் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்கு. ஸோ வேர்ல்பூல் எல்லாம் கற்றுக் கொடுங்க கைஸ். ஸோ அதனால் லேட் ஆகுது கைஸ். இப்போ நம்ம வெற்றிகரமாக எல்லா மூவும் கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ இன்னும் ஒரு சில மூணாக இருக்குது. ஸோ அதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ட்ராகனைட் ஒருத்தங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளான் போட்டு யாரும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இவங்கிட்ட வந்து பேச நம்ம டெய்லி நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இவங்கிட்ட வந்து பேசினேன். ஸோ பேசினதுக்கு அவர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரைனரா அப்படின்னு சொன்னால், ஸோ நான் பிறந்துட்டு கூட மாட்டேன் அப்போது. ஸோ இப்போதைக்கு இவங்ககிட்டலாம் சண்டை போட்டு தான் கைஸ் போகணும். ஸோ கொஞ்சம் பிரச்சனை தான். பட் என்ன பண்ணுறது, முடிச்சு தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. இந்த யாருக்குன்னா ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும் கைஸ். யார்கிட்ட சண்டை போடுறதுன்னா இவங்ககிட்ட தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ வேறு வழி இல்லை, சண்டை போட்டால் தான் போக முடியும். ஸோ லெவலில் ஒரே ஒரு போக்கிமான் தான். ஸோ டயானா அவன் பேர். ஸோ ஜீன்ஸ் போக்கிமான். ஜீன்ஸ்லாம் பார்த்து எத்தனை நாள் தெரியுமா? ஃப்ளேம் வீல் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே அட்டாக் போதும் கைஸ். ஏன்னா ஐஸ் டைப் தான். இன்னும் கொஞ்சம் செத்துருச்சு கைஸ். சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ ஒரு சில இடத்துல இந்த ஃபயர் டைப் மூவ் வேலை செய்யாது கைஸ். ஸோ இந்த சீல் போக்கிமானோட எவால்வ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபயர் டைப் அவ்வளோ வேலை செய்யாது. ஸோ அதுக்கு வேறு எதுனா மூவ் நம்மளோட இது இருக்குல்ல, ஸோ அந்த மூவ் வச்சு யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு இதுக்கிட்ட மாட்டாமல் போயிடணும். என்னோடய ஒரே கோல் அதுதான் கைஸ். ஸோ ஏன்னா மாட்டிட்டா வீடியோ லென்த்து ஜாஸ்தியாகும். ஸோ அதனால தான் பார்க்குறேன். ஸோ நெட் இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் கைஸ். ஸோ இந்த கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டா போதும். இப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் வந்தேன் நான். ஒன்றும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இவன்கிட்ட வந்து சண்டை போடணும் கைஸ். அந்த கல்லை சேர்த்தா அந்த கல் நகராது கைஸ். ஸோ அந்த சைட்லேருந்து வந்த கல்லுனால இந்த கல் அப்படியே நின்றும். ஸோ இவன்கிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஷெல்டர் ஐஸ் ஷேடா கைஸ். இந்த அட்டாக் கொஞ்சம் கூட நமக்கு ஹெல்த்து போகாது. எம்பர் போட்டேன், ஒரே அட்டாக் தான். ஏன்னா தெரியுங்க. ஸோ ஷெல்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய போக்கிமான்லாம் இல்லை. ஸோ இதை வந்து எதுக்கு கூட இருக்குன்னா ஸ்னோ போக் கூட தான் யூஸ் இருக்கும் அதிகமாக. ஸ்னோ போக் தலையில் கடிச்சிச்சுன்னா ஸ்னோ கிங்கே அவால்வ் ஆகிடும். ஸ்னோ போக் வாலில் கடிச்சு ஸ்னோ போக் வாலோடு சேர்ந்து எவால்வ் ஆகும். அது பேர் மறந்துட்டேன் கைஸ். ஸோ இந்த சீல் போக்கிமான் தான் கைஸ். ஸோ ஃப்ளேம் இல்லை ஃபயர் டைப் மூவ் அவ்வளோ யூஸ் ஆக மாட்டேங்குது. நாட் வெரி எஃபெக்டிவ் தான் நமக்கு. அது போகிற அட்டாக் நாட் வெரி எஃபெக்டிவோ, அதுக்கு நம்ம போகிற அட்டாக்கு ஒரு சில தான் போகுது, இன்னும் சில போக மாட்டேங்குது. ஐஸ் ஷேட் அது என்ன தான் அட்டாக்குன்னு தெரியல கைஸ். ஸோ ஃப்ளேம் த்ரோயர் புது மூவ் கைஸ் இது. ஸோ போன எபிசோடில் கற்றுக்குச்சின்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ ஏன்னா எல்லா வீடியோ ஒரே நாள் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதாரு. ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த பாட்டும் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஸோ நான் மண்டே இல்லைனா டியூஸ்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இப்போதைக்கு நிறைய வீடியோ, இப்போதைக்கு 7 வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஸோ அடுத்தது ஆம்ப்ரஸ். ஸோ ஆம்ப்ரஸை பற்றி உங்களுக்கு தெரியாது கைஸ். ஸோ ஒரே இடத்துல சாவடிச்சிருவான். ஸோ அந்த தைரியத்தில் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ தண்டர் பஞ்ச் செத்துருமா? செத்துச்சா? இல்லை கைஸ், ஜஸ்ட்டில் நின்றுச்சு. ஸோ ஆராபிமனை தூரம் அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. ஸோ நமக்கு அவ்வளோவா போகல. ஸோ நான் இன்னும் போக்கிமான்லாம் லெவலில் ஏற்றணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், இன்னும் லெவல் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா லெவல் ஏற்றிட்டு கைஸ். டைம் இல்லைன்னா தான் லெவல் ஏற்றுறது கஷ்டம். ஸோ 1139 சம்திங் ஹெச்பி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம போகலாம் கைஸ். ஸோ போக்கிமான் நம்ம ஆம்ப்ரஸ் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆம்ப்ரஸே எல்லா போக்கிமானும் அடிச்சிருவாங்க கைஸ். அதனால தான் எதுக்கு நம்ம டைப் லோஷன் வேறு எடுத்து வச்சுட்டு. டைப் லோஷன் பேரே நல்லா தான் இருக்குது, டைப் லோஷன். ஸோ இப்போ நம்ம போகலாம் கைஸ். ஸோ இப்போ எங்கிட்ட தான் சண்டை போடணும். ஸோ இவன் தான் ஜிம் லீடர். ஸோ நான் உன்னை விட பெரியவன் அப்படின்றான். இருக்கட்டும். ஸோ இவன் வந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம காட்டுவோம் யார் பவர்னு. ஸோ மொத்தம் 3 போக்கிமான் கைஸ். ஃபஸ்ட்டு போக்கிமான் என்னன்னு தெரியலையே. சீல் போக்கிமான் கைஸ். ஸோ ஆம்ப்ரஸ் ஒரே ஒரு தண்டர் பஞ்சு தான், செத்துருன்னு நினைக்கிறேன். செத்துச்சு கைஸ். ஸோ அடுத்த போக்கிமான் வந்து பில்லோஸ்வைன். ஸோ மேமஸ்வைனோட எவாலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இது பில்லோஸ்வைன். ஸோ அதையும் முடிச்சிடலாங்க. ஸோ இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைப் லோஷன் ஒரு அட்டாக் போதும்னு நினைக்கிறேன் கைஸ் இது. ஏன்னா ஸோ இந்த மேமஸ்வைன் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிமான் எக்ஸன் வழியில் ஐஸ் சிட்டிக்கு போகிற வழியில் இது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டைம் இருக்கிறது ஸோ இல்லைன்னா நிறைய பண்ணலாம், நம்ம சேனலை இன்னும் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது திரும்ப ஆம்ப்ரஸை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய லாஸ்ட் போக்கிமான். ஸோ சீலோட எவால்வு காங்குன்னே கூப்பிடலாம் கைஸ். நம்ம கங் போக்கிமான். ஸோ செத்துருச்சா கைஸ்? இல்லை கைஸ், இன்னும் கொஞ்சோண்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிச்சு. ஸோ இதுவும் அந்த ஆராபிமனை அதை யூஸ் பண்ணி. ஸோ இது நமக்கு அவ்வளோவா போகாதுன்னு தெரியும். ஸோ இருந்தாலும் இதே நம்மளுக்கு அந்த இடத்துல ரெட்டு வந்துச்சுன்னா இவன் அதுக்கு சூப்பர் போர்ஷனாக ஹைப்பர் போர்ஷனாக யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ ரெட்டு எடுத்துகிட்டு வரதில் நல்லது தான். ஸோ இப்போதைக்கு அழகாக முடிச்சு விட்டாச்சு கைஸ். அவனை முடிஞ்சிச்சு. ஸோ அவனுக்கு சூப்பர் போர்ஷன்லாம் யூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும் கைஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டேன் இந்த ஜிம்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 7th ஜிம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஒரு ஜிம் போகிறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரில. பார்க்கலாம் கைஸ். எல்லாம் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இவன் தான் கைஸ் நமக்கு வேர்ல்பூல் மூவ் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில். ஸோ அதுக்கப்புறம் TM7 தருவான். அந்த TM7 என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஞாபகம் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதாவது ஹீலுன்னு ஒரு மூவ் கைஸ். ஸோ இது வந்து எல்லா போக்கிமானும் டேமேஜ் தருமா, ஐஸ் போக்கிமானை தவிர மற்ற எல்லா போக்கிமானுக்கு இது டேமேஜ் தருமா கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம திரும்பவும் போகலாம் கைஸ். ஸோ வந்த வழியிலே போக வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் 2 ஜிம்மில் இது பேர் படிக்கவே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்கிட்ட பேசிவிட்டு அப்படியே நம்ம பேரை படிச்சுட்டு போயிடலாம். இந்த டவுன் பேரும் வாயில் நுழையிறதில்ல கைஸ். ஸோ சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் MB வந்துச்சு கைஸ், அவ்வளோதான். ஸோ இந்த 7வது ஜிம் இன்னும் ஒரே ஒரு ஜிம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அந்த ஜிம்மையும் முடிச்சிடலாம். ஸோ வெளில வந்து ப்ரொஃபஸர் ஹெல்ப் கால் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது, டீம் ராக்கெட் ஏதோ ரேடியோலாம் சொல்கிறாங்க அப்படின்றா. திரும்ப ரேடியோ பண்ணிட்டாங்களா? திரும்பவும் நம்ம ரேடியோ டவர் போகணுமா? சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து அடுத்தது பார்க்கறது வரைக்கும் வந்துட்டு தென் டாட்டா பை சார். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களே. சரி ஓகே கைஸ், பை. அடுத்த வீடியோ மேபி டீம் ராக்கெட் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், பை.